மோசே மற்றும் இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரே விதமான அற்புதத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். மோசேயை ஆண்டவர் எகிப்தில் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு பார்வோன் மன்னனிடத்தில் போய் என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு என்று சொல்கிறார். அவர் மறுத்துவிடும் காரணத்தினாலே ஆண்டவர் தொடர்ச்சியான வாதைகளை அனுப்புகிறார். இதிலே முதலாம் வாதையின் போது மோசே என்ன செய்கிறார் என்றால் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார். அதாவது நைல் நதியின் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகின்றார். இந்த அற்புதத்தை உங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது மோசே முதலாம் வாதையில் செய்த முதலாம் அற்புதமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அவர் ஊழியத்தை தொடங்கின பிற்பாடு அவர் செய்த முதலாவது அற்புதம் எதுவென்றால், கானா ஊரின் கல்யாண வீட்டிற்கு போகும்போது தண்ணீரை நிறமாற்றுகிறார், திராட்சை ரசமாக மாற்றுவதை பார்க்க முடிகின்றது. இது இயேசு செய்த முதலாம் அற்புதம் என்று யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். இப்படியாக மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்றுகின்றார், இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார். இந்த இரண்டு அற்புதங்களுக்கும் இடையே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், மோசே எகிப்தின் 400 வருட அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் அடிமையாய் இருந்த இவ்வுலகத்தின் மக்களுக்கு மீட்பு உண்டாக்கி விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து மோசே எகிப்திலிருந்து தான் விடுவித்தார், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தை பாவத்திலிருந்து விடுவித்தார் என்ற ஆவிக்குரிய பாடத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் பாவ அடிமைத்தளத்திலிருந்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்மை போன்றவர்களை மீட்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.